ரூ. 20,000 டிக்கெட் குடுத்து வாங்கி, என் தல தோனி ஆடுறத என்னால பார்க்க முடியலையே! அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே வாசஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் சென்னையில. ஓப்பனிங் செரமனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தேசிய கொடிய எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவே இவர்ரா அப்படின்ற மாரிலாம் வந்து இறங்கிட்டு ஏஆர் ரகுமான் பாய் வந்து பயங்கரமா பாடுன அப்படி மனுஷன் பாட்ட. டாஸ் வின் பண்ண நம்ம டுப்ளசி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேட்டிங் எடுக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் இறங்குன டுப்ளசியும், விராட் கோலியும் 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷை சேர்ந்த முஸ்தபிர் ரஹ்மான் வந்து போட்டாப்படி. டுப்ளசி விக்கெட்டையும் எடுத்து அப்படியே ரவிச்சந்திரன் ரவீந்திரா அருமையான ஒரு கேட்ச பிடிச்சு அப்படி அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, படிதார் வந்தார். படிதார் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி டெஸ்ட் மேட்ச்ல ஆடுவாரோ அதே மாதிரி வந்து ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆயிட்டாரு முஸ்தபிர் பால்ல. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விராட் கோலி நல்லா ஆடிட்டு இருந்தார். சரியான கேட்ச் பை ரகானே அப்படியே பிடிச்சு தூக்கி போட்டாரு. 4 லைன்ல வேற ஒருத்தர் வந்து அப்படியே பிடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, செட் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70 ரன்னுக்கு அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து வந்த கிளைன் மேக்ஸ்வெல் என்னடா இப்படி சொல்ற பயங்கரமா அடிச்சாருன்னு கேட்டா அடிப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. பால்ல டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு தீபக் சேகர் பால்ல. 4 விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தபிர் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லையே அடிக்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தினேஷ் கார்த்திக்கும் அந்த விக்கெட் கீப்பர் புது பையன் வந்தா அப்படிங்க நல்ல 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பார்ட்னர்ஷிப்பை கடைசி நேரத்தில் வந்து ஈஸியாக 120க்குள்ள சுருட்ட வேண்டிய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனா அப்படி பயங்கரமா ரன் ஒரு ஓவருக்கு அங்கே இப்படி 18-20 ரன்னை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி 2 பேரும் செமையா ஆடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 49 ரன் அடிக்க இவர் ஒரு 38 ரன் கிட்ட அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 174 ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கு டார்கெட்டாக கொடுக்குறாங்க ஆர்சிபி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடும் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட் மேட்ச் வேற அவருக்கு 2 பேர் நல்லா ஓப்பனிங் இருக்கிறாங்க. 4 அதாவது மொதல் பாலே 4 ருத்ராஜ் கெய்க்வாடு அதுக்கப்புறம் அந்த ஓவரில் இன்னொரு ஒரு 4 அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவுக்கும் மொதல் பால் 4 எனக்கு நல்லா இருக்கேங்க பார்க்க அப்படின்னு இருக்கும்போது போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கெய்க்வாடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுது. அது தொடர்ந்து ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் இப்போ ரெஸ்பான்சிபிளாக ஒரு 18 பால்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா 37 மாதிரி அடிச்சிட்டு இருக்கும்போதே அவரும் அவுட்டு. இன் பிட்வீன் கேப்பில் ரகானேவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைப்பார்னு எதிர்பார்த்தோம். ஓரளவுக்கு அவரால் முடிஞ்சதை அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிக்ஸ் அடிச்சா அப்படி மனுஷன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவரும் ஜொலிக்காமல் அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே பெரிய விஷயம் என்னன்னா எல்லாமே பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓவருக்கு கரெக்டாக அதாவது 6 ஓவர் 60 ரன் 7 ஓவர் 70 ரன் 8 ஓவர் 80 ரன்ன்ற கான்செப்டில் ஆடிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சிவம் தூபேவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட வந்தா அப்படி ஜடேஜாவும் பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க அடிக்கிறேன்டா வேற யாரா அடிக்க போற அப்படின்ற மாதிரி 2 பேரும் சூப்பரா வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்னர்ஷிப் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி வின் பை சிஎஸ்கே அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற வச்சுட்டாங்க நம்ம சிஎஸ்கேவை ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்தபிர் ரஹ்மான் கொடுத்தாங்க. வாழ்த்துக்கள் ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேலும் அப்டேட் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஐபிஎலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.